இங்க ஒரு பொண்ணு ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற கோல்டு ஃபிஷ் எடுத்து சாப்பிடுறா. ஆனா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு கோமன்ற மாதிரி இருக்குன்னு வாந்தி எடுத்துறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தண்ணி தாகமா இருக்குன்னு ஒரு கிளாஸ் நிறைய உப்பை கொட்டி அதை குடிக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவ பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கும் போது சடனா அவளோட கால் விரல் எல்லாம் ஒட்டிக்குது. அதை அவ செக் பண்றதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு காமிக்கிறா. அதை பார்த்த டாக்டர் இது நார்மல் தானே அவகிட்ட சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி அவளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவ பயந்து போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்துடுறா. இதனால ஜாயின் ஆன இடத்த அவளே கட் பண்றதுக்காக சிசர்ஸ் வாங்கி வந்து அந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல பேண்டேஜ் ஓட்டிடுறா. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல செத்து போன ஃபிஷ்ஷை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபிஷ்ஷை பார்த்த உடனே அவளுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அதனால கிளாஸ் விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த பச்சையா இருக்கிற ஃபிஷ்ஷை சாப்பிடுறா. இவ இப்படி சாப்பிட்டத ஒரு பொண்ணு பாத்துறா. அதனால இவ அவகிட்ட வந்து இத பத்தி யாருக்கிட்டயாவது சொன்னா உன்னை சாவடிச்சிடும் மிரட்டுறா. அதுக்கப்புறம் டேஸ் போக போக அவளோட இடுப்புல ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரி கில்ஸ் வேற வளர்ந்துருக்கு. அது கூடவே சேர்ந்து அவ இடுப்பு கீழே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பிளாக் கலர்ல மாறி செதில் செதிலா வெளியே வருது. இது அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அவ ஃப்ரெண்டு வரா. அதனால அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தூங்கி எழுந்துக்கும் போது அவ இடுப்பு கீழே இருக்கிற எல்லா பார்ட்டும் அப்படியே ஃபிஷ்ஷா மாறி அவ இப்ப ஃபுல்லா மர்மைடா மாறிட்டா. அதனால தவழ்ந்துகிட்டே பாத்டப்ல போய் படுத்துக்கிட்டு தண்ணி எல்லாமே திறந்து விடுறா. அவ மேல தண்ணி பட்ட உடனே ரொம்ப ஹாப்பியா வரா. இப்ப அந்த தண்ணி அப்படியே வழிஞ்சு அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால அந்த ரூம்ல அப்படியே படுத்துக்கிட்டு அந்த தண்ணியில அப்படியே புரண்டுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவகிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. அதனால அந்த பொண்ணு வந்து அவளை ஒரு வேன்ல தூக்கிக்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போறா. பீச்சுக்கு போனவ அவ ஃப்ரெண்டு கிட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே பொறுமையா தவழ்ந்துகிட்டே கடலுக்குள்ள போயிடுறா. தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவ ரொம்ப ஃப்ரீடமா ஃபீல் பண்றா.